Hi friends, நான் Shobana சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நான் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு புட்டு ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே என்னோட சேனல்ல சிக்கன் புட்டு, நெத்தலி புட்டு, குழல் புட்டு, கோதுமை புட்டுன்னு சொல்லி நிறைய புட்டு ரெசிபி நாங்க பார்த்துட்டோம். ஆனா இன்றைக்கு ரொம்பவும் டேஸ்டியான புட்டு கொத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான புட்டு கொத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த புட்டு கொத்து செய்யறதுக்காக நான் டர்க்கி தான் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன், மட்டன் எது வேணும்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நாங்க இந்த இறைச்சியெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப இந்த இறைச்சியோட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நாங்க கறியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாயினதும் அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு அதோட ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதோட 150 கிராம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் 100 கிராம் தக்காளி பழத்தையும் இவ்வாறு சின்ன சின்னதா வெட்டி இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க, தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டது. இதோட நாங்க ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிற இறைச்சியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப இந்த இறைச்சியை இப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. இப்ப இந்த இறைச்சி அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்ப பாருங்க, இறைச்சி நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லைன்னு சொன்னா ஜோகட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, எங்களோட கறி நல்ல கமகமண்ட வாசத்தோட இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல டேஸ்டா வந்திருக்குது. இப்ப இதோட நாங்க 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க, எங்களோட புட்டு கொத்துக்கு தேவையான கறி ரெடி ஆயிட்டுது. இப்ப இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்ப நாங்க இந்த கொத்துக்கு தேவையான மரக்கறிகளை வெட்டி கொள்ளுவோம். அதுக்காக நான் 100 கிராம் வெங்காயத்தால் எடுத்திருக்கிறேன். இந்த வெங்காயத்தால வெட்டும் போது வெங்காயம் தனியாகவும் அந்த தலைய தனியாகவுமாக அரிஞ்சு கொள்ளுங்க. அதோட 200 கிராம் லீட்ஸும் 200 கிராம் கேரட்டும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் வெட்டி கொள்ளுங்க. அதோட நான் இஞ்சி வெள்ளை வெங்காயமும் 4 முட்டையும் எடுத்திருக்கிறேன். இந்த மரக்கறி எல்லாம் இந்த அளவுல தான், இந்த மரக்கறி தான் சேர்க்கணும் இல்லை, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச அளவுல சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க மரக்கறி எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க புட்டை குழச்செடுப்போம். இந்த புட்டு கொத்து செய்யறதுக்காக நான் 3 கப் அவிச்ச கோதுமை மாவும் அதோட 1 கப் அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன். இந்த மாவோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம்.
இப்ப பாருங்க இந்த புட்டு குழைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்ப இந்த தண்ணிய இவ்வாறு மாவோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குழைச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க நாங்க இந்த மாவோட சேர்த்த தண்ணி எங்களுக்கு அளவா இருக்கும். அதால இப்ப நாங்க இந்த மாவை வேறொரு பாத்திரத்துல கொட்டி புட்டை குழைச்சு எடுப்போம். இப்ப பாருங்க எங்களோட புட்டுமா ரெடி ஆயிட்டுது. இப்ப இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப இந்த புட்டு மாவை இவ்வாறு ஒரு ஸ்டீமர்ல வச்சு அவிச்சு கொள்ளுவோம். இப்ப பாருங்க எங்கட புட்டு நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த புட்டை இறக்கி எடுப்போம். இப்ப பாருங்க நாங்க புட்டெல்லாம் அவிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க புட்டு கொத்து செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னு சொன்னா எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க முதல்ல முட்டையை சேர்த்துக்கொள்ளுவோம். முட்டைய நீங்க சேர்த்த உடனே கலந்து விட்டீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பீசஸா வரும். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வேணும்னு சொன்னா கொஞ்சம் முட்டை செட் ஆயினோடனே கலந்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க முட்டை ரெடி ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த முட்டையை இறக்கி கொள்ளுவோம். இப்ப நாங்க அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். பட்டர் உருகினதும் அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளுவோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் ஏற்கனவே நாங்க வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தாள்ல இருந்து வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப இதோட நாங்க கேரட்டையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப நாங்க இந்த மிளகறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்க கறிக்கு புட்டுக்கெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். அதால உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப இதோட லீட்ஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க சேர்த்த மிளகறியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்ப நாங்க இதோட ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கொள்ளுவோம். கறியை சேர்க்கும் போது அந்த கூட்டை சேர்க்காம தனியா இறைச்சியை மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதோட நிறத்துக்காக 1 டீஸ்பூன் பப்ரிகா பவுடர் சேர்க்கிறேன். இப்ப இந்த மசாலாவோட நாங்க ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்க புட்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புட்டோட கறி முட்டை மிளகறி எல்லாம் சேர்த்து கொத்து ரொட்டிக்கு கொத்துற மாதிரியே நல்லா கொத்தி எடுப்பாங்க. ஆனா நாங்க வீட்டுல செய்யும் போது அவ்வாறு செய்யறது கஷ்டம்ன்றதால நான் இவ்வாறு பிரட்டி எடுக்கிறேன். இப்ப பாருங்க இந்த கறியோட புட்டெல்லாம் சேர்ந்து இப்பவே நல்லா கமகமண்டு வாசமா இருக்குது. இப்ப நாங்க இதோட ஏற்கனவே ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் வெங்காயத்தாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்ப இந்த புட்டை திரும்பவும் நல்லா பிரட்டி கொள்ளுங்க. அப்பதான் அந்த கறியில இருக்கிற மசாலா முட்டையெல்லாம் புட்டோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டை கொடுக்கும். சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புட்டு கொத்துக்கு இறைச்சியை பொரிச்சு போட்டு சேர்ப்பாங்க. ஆனா அப்படி சேர்க்கறத விட இப்படி கறி வச்சு சேர்த்தீங்கன்னு சொன்னாதான் அந்த கறியில இருக்கிற மசாலா எல்லாம் புட்டோட சேரும் போது அந்த புட்டு கொத்து நல்ல குழைவாகும்
அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த புட்டுக்கொத்தோட உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் செய்த டேஸ்டியான புட்டுக்கொத்து ரெடி ஆயிட்டுது. நல்ல உதிரி உதிரியாக நல்ல வாசமாக வந்திருக்குது. அதோட டேஸ்ட்டும் நல்ல அருமையாக இருக்குது. இந்த புட்டுக்கொத்துக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். ஆனால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே செய்த கறியில் இறைச்சியை மட்டும்தான் இந்த புட்டோட சேர்த்தனாங்க, கூட்டை சேர்க்கல. அதால் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் சாப்பிடும்போது அந்த கூட்டோட சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கும் இந்த புட்டுக்கொத்து பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.